ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி படத்தில் தான் வந்து ரஜினி சாரை கூட நடித்த அந்த அனுபவத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜூனியர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேசியிருக்காரு. ஸோ எம்ஜிஆர் அவர்களுடைய வம்சத்தில் வரக்கூடிய அந்த நடிகர் அவர் வந்து ஒரு முக்கியமான யூடியூப் சேனல் இந்தியா கிளிட்ஸ் யூடியூப் சேனலில் அவர் சமயத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். அதில் அவர் சொல்கிறாரு, ரஜினி சாரை நீங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டோட்டலாக வேறு மாதிரி அமைதியாக காமாக இருப்பார், நம்மகிட்ட ஜாலியாக பேசினுப்பார். ஒன்ஸு அங்கே வந்து டேரக்டர் வந்து ஷூட் ரெடி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேமராவுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ஆக்ஷன் சொன்னால் போதும், நீங்கள் வேறு ஒரு ரஜினியை பார்க்கலாம், பாஷாவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பார். ஸோ கூலியில் கிட்டத்தட்ட ஒரு பாஷா பாயை தான் நான் வந்து அங்கே வந்து படத்தில் நான் வந்து சீன் நடிக்கும் போதெல்லாம் பார்த்தேன். இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக நான் என்னோடய வெயிட்டே வந்து நான் குறைச்சேன். ஏன்னா ரஜினி சார் கூட நடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் வந்து இது பண்ணேன். நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கார். அடுத்தது கூலி படத்தோடைய அந்த அடுத்த விஷயம், அந்த சாங் பார்த்தீங்கன்னாக்கா மோனிகா சாங் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதோட வியூஸு. அதுவும் குறிப்பாக லாஸ்ட் ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னாக்கா மில்லியன் கணக்கில் வியூஸ் வந்து எகிரி இருக்குது. ஒரு பாடல் ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள் 12 நாள் கழித்து மில்லியன் கணக்கில் வியூஸ் எகிருதுனாக்கா அந்த பாடல் எந்த அளவுக்கு ஹிட் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு மக்களிடையே ரீச் ஆகிருக்குன்றது தான் எடுத்துக்காட்டுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. அடுத்தது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அமீர் கான் அவர்களுடைய போஸ்டர் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருந்தது. அதாவது ஹிந்தியில் அங்கே வாங்கியிருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க வந்து அங்கே ஹிந்தியில் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரஜினி சாரும் அமீர் கானும் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி நாங்கள் தான் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்ற மாரி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சார். அந்த போஸ்டரில் அமீர் கான் அவர்களுடைய புதிய லுக் பார்த்தோம், அதாவது புதிய போஸ்டர், அவர் கையில் கன் வச்சுருக்க மாதிரி ஒரு போஸ்டர் வேறு லெவலில் கலக்கின்னு இருக்குது. அதே போல் ஐமேக்ஸுடைய அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு பக்கம் வந்து ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த படம் ஐமேக்ஸில் வருதுன்றதை லோகேஷ் கனகராஜ் தெளிவாக சொல்லிட்டார். பட் ஆனால் ஸ்க்ரீன்ஸ் எந்த அளவுக்கு வந்து செகண்ட் பார்ட்டுக்கு இதுக்கு வந்து ஸ்ப்ளிட்டப் ஆகுதுன்றது தான் கேள்வி. ஆனால் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகுது. அந்த போஸ்டரும் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோடைய அந்த நம்ம பார்க்காத ஒரு புதிய போஸ்டர், அதுவும் தரமாக இருந்தது. அதே போல் இந்த படத்தோடைய லேட்டஸ்ட் அப்டேட், மலேசியாவில் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறது மாலிக் ஸ்ட்ரீம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான். அவங்க தான் வந்து இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே ரஜினி சாரோடைய பல படங்கள் அவங்க வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே மலேசியாவில் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக ஒரு மாஸ் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் நம்ம அங்கே மலேசியாவில் எதிர்பார்க்கலாம்.